கௌரவ உறுப்பினர்களே, நீர் என்பது வெறும் இயற்கை வளமல்ல, அது மனித வாழ்வின் அடிப்படை உரிமையாகும். நீரின்றி அமையாது உலகு என இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். இந்த ஒரு வரி மனித வாழ்விற்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் நீரின் முக்கியத்துவத்தை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகின்ற மிகப்பெரிய சவால்களிலே பாதுகாப்பான சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்குவது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே தான் எங்களுடைய அரசாங்கம் இந்த நீர்வளங்கள் சட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, 1974ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சேவைகள் சபை சட்டம் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்பட்ட உருவாக்கப்பட்ட முக்கியமான சட்டமாகும். ஆனால் இன்று நாட்டின் தேவைகள் மாறியுள்ளது. காலநிலை மாற்றம், அதிகரித்து வருகின்ற மக்கள் தொகை, நகரமயமாக்கல், தொழில்துறை வளர்ச்சி, நீர்வள பாதுகாப்பு, கழிவுநீர் முகாமைத்துவம் ஆகிய புதிய சவால்களை எதிர்கொள்ள இந்த சட்டத்தை நவீனமயப்படுத்துவது அவசியமாக உள்ளது. இந்த திருத்தத்தின் மூலம் நீர்வளங்கள் சேவைகளை விரிவுபடுத்தல், தொழில்பேட்டைகள் மற்றும் தொழில்துறை பகுதிகளுக்கான நீர் சேவைகளை ஒழுங்குபடுத்தல், சமூக அடிப்படையிலான நீர் திட்டங்களை வலுப்படுத்துதல், நீர் வீணாக்கம் மற்றும் சட்டவிரோத இணைப்புகளை கட்டுப்படுத்தல், கழிவுநீர் முகாமைத்துவத்தை மேம்படுத்துதல் போன்ற முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். The water is not only a public service, it is a fundamental human right. A responsible government must ensure the safe, reliable and equal access to the water for every citizen. எனவே மக்களின் தேவையை முன்னிலைப்படுத்தும் இந்த சட்ட திருத்தத்துக்கு எனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர்களே, ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினராகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவும் எமது பொறுப்பு வெறுமனே சட்டங்களை ஏற்றுவதுடன் நின்றுவிட மாட்டாது. சட்டங்களின் பயன் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சென்றடைய வேண்டும். மக்கள் நமக்கு வழங்கிய ஆணை என்பது பிரச்சனைகளை அடையாளம் காண்பதற்காக மட்டுமல்ல, அதற்கான நிலையான தீர்வுகளை வழங்குவதற்காகும். Our responsibility is not only to identify the problems, our responsibility is to create sustainable solution and deliver meaningful results to our people. இந்த கொள்கையின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்ற ஒரு தேசிய அரசாங்கமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கௌரவ உறுப்பினர்களே, முதலில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் முன்னெடுக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் மற்றும் சுகாதார திட்டத்தின் ஜஃப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து தற்போது நீர் விநியோக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். இதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் மூலம் சுமார் 5.25 வீதமான மக்களுக்கே குடிநீர் வழங்கப்படுகின்றது. அதாவது 94% மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் இன்னும் குடிநீரை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவான ஒரு நிலைப்பாடாகும். ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பிரதான நீர் விநியோக கட்டமைப்பின் பயனை அதிகமான மக்களிடம் கொண்டு செல்வதே எமது அடுத்த முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் becomes meaningful only when its benefits reach ordinary people at their doorsteps. கௌரவ உறுப்பினர்களே, பிரதான நீர் விநியோக குழாய்கள் பல பகுதிகளில் அமைக்கப்பட்ட போதிலும் இன்னும் பல பகுதிகளுக்கு அவற்றை விரிவுபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. குறிப்பாக தீவு பிரதேசங்கள், வேலணை, ஊர்காவற்றுறை, மண்டதீவு, காரநகர், சுழிபுரம், அராலி, பட்டுக்கோட்டை, கரவட்டி, உடுப்பட்டி, இருவாலை, வாதிரபத்தை, சுன்னாகம்
மற்றும் யாழ்ப்பாண நகரப்பகுதிகளில் நீர் விநியோக குழாய் கட்டமைப்பை விரிவுபடுத்தி பாதுகாப்பான குழாய் மூலமான குடிநீரை அனைத்து மக்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக, மக்களின் அரசாங்கமாக நாங்கள் இதை நிச்சயமாக செய்து முடிப்போம் என்ற இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர்களே, முக்கியமாக நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு மக்களுடைய நீர் பிரச்சனையை விசேடமாக இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக அண்மைய தினங்களிலே நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறித்த பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் பார்த்திருந்தோம். அங்கே சென்று பார்த்த பொழுது பிரதானமாக நெடுந்தீவு பிரதேசம், நைனாதீவு பிரதேசங்கள் போன்றவை இந்த குடிநீர் பிரச்சனையால் பாரிய சவால்களை சந்தித்து வருகின்றன. நைனா நெடுந்தீவிலே நாங்கள் நேற்றே முன்தினம் சென்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் தங்களுக்கு கூறிய விடயம், முதலாவது தங்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும், அதேபோன்று யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து தண்ணியை ஏற்றி கொண்டு போக முடியாமல் இருக்கின்றது. எழுதாரகை வடதாரை கப்பல் மூலம் பயணிகளை மட்டுமே ஏற்றி செல்ல முடிகின்றது. தங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது என்பதற்காகவும் அவர்கள் எங்களை விண்ணப்பம் செய்திருந்தார்கள். எனவே அந்த மக்களுக்கு அந்த இடத்திலே நீரை பெற்றுக் கொடுப்பதுதான் மிக முக்கியமான தேவையாக எங்களுக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் தற்போது நைனாதீவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆரோ பிளான்ட் ஊடாக அனலதீவுக்கும் எழுவதீவுக்கும் தண்ணீர் வழங்கப்படுகின்றது. ஆனால் அங்கே காணப்படுகின்ற தண்ணி வழங்குகின்ற வீதமும் தண்ணீருடைய தரமும் மிக மோசமாக காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் குறிப்பாக சொல்லுகின்றோம், தீவு பகுதியிலே புயல் அமைப்பு காரணமாக அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக நீர் சவால்கள். எனவே இவர்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷனை நாம் வழங்க வேண்டும். கௌரவ உறுப்பினர்களே, the geography should never become a barrier to development. The island community reserve equal access to essential public services. இவை இந்த இடத்திலே நான் அவர்களுக்கு குழாய் மூலமான நீரை விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதிலே அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்தின் எதிர்கால நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நீண்டான திட்டங்கள் அவசியமாகும். தற்போது கடல் நீரை மூலாதாரமாக கொண்டு குடிநீர் வழங்கும் முயற்சிகள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்தாலும் நிரந்தர தீர்வாக மேற்பரப்பு நீர் மூலாதாரங்களை உருவாக்க வேண்டும். அந்த வகையில் பாலியாறு நீர்வள அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுக்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்ற இடத்தில் கூறுகின்றேன். We must move beyond the temporary arrangements and focus on long-term water security for future generations. நீர்வளங்கள் மட்டுமல்ல, கழிவு நீர் முகாமைத்துவம் ஒரு நவீன நகரத்தின் அடிப்படை தேவையாகும். யாழ்ப்பாண நகர பிரதேசத்தை பொறுத்தவரையிலே முறையான ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் ஒன்றை அறிமுகப்படுத்துவது மிக அவசியமாகும். தற்போது தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் ஆசிய அபிவிருத்தி உதவியுடன் சுமார் 60 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் யாழ் நகரின் ஒரு பகுதியை உள்ளடக்கிய கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு முக்கியமான ஆரம்பமாகும். ஆனால் யாழ் மாநகர பிரதேசம் முழுவதையும் இந்த ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் திட்டத்துக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுவே எங்களுடைய இலக்காக காணப்பட வேண்டும். Modern city requires not only the clean water supply but also an effective waste water management system. கௌரவ உறுப்பினர்களே, கிளிநொச்சி மாவட்டம் எதிர்கால அபிவிருத்திக்கான முக்கியமான மாவட்டமாகும். விவசாயம், தொழில் வளர்ச்சி, முதலீடுகள், புதிய குடியிருப்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர் திட்டமிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையிலே கிரேட்டர் கிளிநொச்சி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் அதனுடைய முன்னேற்றத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதிகரித்து அந்த மக்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. வடக்கு மக்களின் நீர் பிரச்சனை வடக்கு மக்களின் நீர் பிரச்சனை நீண்டகால சவால்கள் இருந்தபோதும் அவர் எதிர்காலத்துக்கு தொடரவிட முடியாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை என்பது அனைத்து மக்களுக்கும் சமனான அரச சேவைகளை வழங்குவதாகும். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மக்களின் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்வது நமது பொறுப்பு. மக்களுடன் இணைந்து, அமைச்சர்களுடன் இணைந்து, அதிகாரிகளுடன் இணைந்து இந்த பணியை நாம் முன்னெடுப்போம். எனவே இந்த இடத்திலே இந்த திட்டம்